ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாக அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே 1 கிளாஸ் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஊற வச்ச 2 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சோம்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாயை மட்டும் தனியாக அடிச்சுக்கலாம் மிக்சியில். இப்போது இது கூடவே கடலைப்பருப்பையும் சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணுறனால அடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஸோ நான் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம தோசை சட்டி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இந்த அடை மாவை எடுத்து வச்சு கையிலையே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தடிமனாக போடாதீங்க, தடிமனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு கிடைக்காது. நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடைக்கு நம்ம எவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அடை செய்யும்போது எப்பயுமே ஸ்டவ் ஃபுல் சிம்மில் வச்சு செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சைடையும் 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த அடை டேஸ்ட்டாக இருக்கும். அடையை திருப்பி போட்டுட்டு தோசை கரண்டியில் அடையை நல்லா அமுத்தி கொடுங்க. இப்போ இந்த சைடுமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டான மொறு மொறுன்னு அடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் குக்கிங் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் ஃபாலோ அஸ்.